மனிதர்களை சார்ந்து அவர்கள் கேட்டு என்னை பாராட்டும் விதமாக நான் பிரசங்கம் செய்வேனானால் நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன் அல்ல, தேவனுடன் ஐக்கியம் பெற்ற ஊழியன் அல்ல, தேவனுடன் உறுதியாக இணைக்கப்பட்ட ஊழியன் அல்ல. தேவனுடைய வசனத்தை தேவனை அன்றி வேறு யாருமே நமக்கு தெளிவாக உணர்த்தவோ தெளிவுபடுத்தவோ அதில் உள்ள ஆழங்களை நமக்கு கற்றுத்தரவோ ஒருவரால முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மனுஷங்களுக்கு ஏற்ற விதமாக நான் பிரசங்கம் செய்வேனானால் நான் உண்மையான ஊழியன் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நான் ஊழியம் செய்வேனானால். அதனாலதான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது.